Good morning children. Today we are going to, the topic is thermodynamic principle of metallurgy. Thermodynamic principle of metallurgy, that means metal oxide to reduce to metal and oxygen. ஒரு metal oxide மெட்டலா ரெடியூஸ் பண்ணுறோம். அந்த ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணலாம், அந்த எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி அது மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு, அகெயின் கார்பன் ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடு and carbon monoxide and oxygen carbon dioxide. So the first reaction is the general basic reaction. The first reaction coupled with 1 and 2, 1 and 3 and 1 and 4. So metal oxide to metal convert பண்றதுக்கு which type of reducing agent நம்ம we are taking. So அதை சொல்றது எலிகாம் டயக்ராம். எலிகாம் அப்படின்ற கெமிஸ்ட் இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சில ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க மூலியமா. ஸோ தட் இஸ் டு ரிலேட் கால்குலேட் த del G naught value at a different temperature. Del G naught value at a different temperature. It relate calculate the del G value. ஒரு ரியாக்ஷனுடைய del G வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம், அது எந்தெந்த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில். ஸோ del G அதுக்கு முன்னாடி G is equal to H minus Ts. இந்த G அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி. அக்கார்டிங் டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், G is equal to H minus Ts. G means free energy, H is enthalpy, T is temperature and S is entropy. So entropy na enna, what is mean by entropy? S is defined as the molecule order state to disorder state, randomness, continuous randomness of the molecule, order state to disorder state. ஒரு மாலிகுல் ஆர்டர் ஸ்டேட்ல இருந்து ஒரு சிஸ்டம் ஆர்டர் ஸ்டேட்ல இருந்து டிசார்டர் ஸ்டேட் போறதை கண்டுபிடிக்கிற அந்த குவாண்டிட்டி தான் என்ட்ரோபி. என்தால்பின்றது ஒரு தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் வெளியிடக்கூடிய எனர்ஜியை சொல்றது. ஸோ G is equal to H minus Ts. இங்க del G is equal to del H minus T del S. Here del G is change in free energy, change in enthalpy, change in entropy. ஒரு ரியாக்ஷன் நடக்கும் பொழுது என்ட்ரோபி சேஞ்ச் ஆகும், என்தால்பி சேஞ்ச் ஆகும், ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஸோ இதை ரீசனாக நம்ம சொல்லலாம், del G வந்து ஸ்டாண்டர்ட் del G கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஃபார் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஈக்லிபிரியம் ரியாக்ஷனில் H மைனஸ் டெல் டிஎஸ் டி டெல் எஸ் என்னவா நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆர்டி எல்என் கேபி. இந்த மைனஸ் ஆர்டி எல்என் கேபின்றது பார்த்தீங்கன்னா ஃபார் ஈக்லிபிரியம் ப்ராசஸ், மெட்டல் டு மெட்டல் ஆக்சைட், மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறத நம்ம என்ன ஈக்லிபிரியம் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுறோம். ஈக்லிபிரியம் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுறதுனால we are taking Kp. Kp means equilibrium constant for partial pressure. ஸோ ஈக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் ரியாக்ஷனை A plus B gives C அப்படின்னா C against give A plus B. இப்போ மெட்டல் plus oxygen to metal oxide and again metal oxide to metal and oxygen. ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Kp அப்படின்றது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் between the reaction product ratio between reaction and product. Del G naught means the standard condition. What is the standard condition? We are taking 1 mole of any substance and 1 atmospheric pressure at 273 Kelvin. இந்த கண்டிஷனில் ஃபாலோ பண்ணுறது தான் del G naught. So del G naught is equal to minus RT ln Kp. And then del H means work done the system, change in heat. Heat change ஆகிறது ஒர்க்கை ஒர்க் நடக்கும், அப்போ ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹீட் எனர்ஜி, தட் இஸ் del H. தென் எலிகாம் டயக்ராமில் ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சரையும் ஒய் ஆக்சிஸில் del G எடுத்துக்கிறோம். அண்ட் தென் del S as the slope, del H as y intercept. ஒரு மெட்டல் ஆக்சிஜன் கூட சேர்ந்து மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும் பொழுது இந்த கண்டிஷன் என்னமா மாறுது, இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்போ இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி எந்த விதமான ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிறோம், இட் டிட்டர்மைன் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம், அதுக்காக இந்த டயக்ராம் யூஸ் பண்ணுறோம். தென் இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா y is equal to mx plus c. x வந்து டெம்பரேச்சர், m வந்து del S, c வந்து del S as y intercept and del G வந்து change in free energy. So this is short form of elegant diagram. So it relate temperature and free energy. Next, observation of elegant diagram. 4 observations இருக்கு. இந்த observationsல பார்த்தீங்கன்னா மெட்டல் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மெட்டல் ஆக்சைடு. இந்த மெட்டல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது.
இந்த கண்டிஷன்ஸில் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லோப்புமே நெகட்டிவ் பார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவ் நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ மெட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றதுல டெல்எஸ் வந்து பாசிட்டிவ். இப்போ என்னாகும், இங்கே நெகட்டிவ் ஆரம்பித்து பாசிட்டிவ் நோக்கி போயிட்டுருக்கு. அது மக்னீசியம், மேங்கனீஸு, குரோமியம், நிக்கல், கோல்டு, சில்வர் எதுவாக இருந்தாலுமே எதை நோக்கி போகுது அப்படின்னா இந்த டெல்ஜி வேல்யூ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் நோக்கி போகுது. எப்பன்னு சொன்னால் மெட்டல் ஃபார்மேஷனில் மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மெட்டல் ஆக்சைடு. ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன். மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். ஸோ மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மெட்டல் ஆக்சைடு. அப்போ என்ன ஆகும், என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகுது. ஏன் சார் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்போது ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஆக்சிஜனுமே கன்சியூம் பண்ணிக்குது. ஆக்சிஜன் ஃபுல்லாகவே இது கன்சியூம் பண்ணி மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிடுது. ஸோ ஹோல் ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுறதுனால ஆக்சிஜனோட வேல்யூ கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், மெட்டல் ஆக்சைடாக மாறும் பொழுது கம்ப்ளீட்லி கன்சியூம் த ஆக்சிஜன். ஸோ என்ட்ரோபி டிக்ரீசஸ். அது மட்டும் இல்லை, அக்கார்டிங் டு தெர்மோடைனமிக் லா del G மைனஸ் ஈக்குவல் டு del H மைனஸ் T del S. இதில் del Gன்றது நெகட்டிவ் வேல்யூலேருந்து பாசிட்டிவ் வேல்யூ நோக்கி போகுது. அப்போ del Sன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். ஃபார் ஆல் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் del S is positive, del G is negative. So here apply del S value, del H is equal to T minus del S க்கு பதிலாக நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். தென் நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ del G வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். அண்ட் தென் செகண்ட் அப்சர்வேஷன். ஸோ த ஸ்லோப் நெகட்டிவ் வேல்யூ. ஸ்லோப்புக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குது, நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஃபார் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாக ஃபார்ம் ஆகுது. இந்த கண்டிஷனில் செகண்ட் அப்சர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 300லேருந்து 700 நோக்கி வருது. அப்ராக்சிமேட்டாக 300 to 700. அப்போ நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்லோப் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஹியர் கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் மோனாக்சைடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் we are taking 1 mole of oxygen to form 2 mole of carbon monoxide. ஸோ 1 மோல்லேருந்து 2 மோலாக சேஞ்ச் ஆகுது. இங்கே மாலிகுல் ஆர்டர் ஸ்டேட்லேருந்து டிஸார்டர் ஸ்டேட் கண்டினியூஸ்லி ரேண்டம்னஸ் டிஸார்டர் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரோபி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1 மோல்லேருந்து எவ்வளோ மோலாக கன்வெர்ட் ஆகுது, 2 மோலாக கன்வெர்ட் ஆகுது. ஹியர் என்ட்ரோபி இன்க்ரீசஸ். ஸோ அக்கார்டிங் டு தெர்மோடைனமிக் லா del G is equal to del H minus T del S. del Sக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும், இங்கே நெகட்டிவ் கிடைச்சிருது. ஸோ del G வந்து நெகட்டிவாக இருக்குது. del G நெகட்டிவாக இருக்கும் பொழுது del S பாசிட்டிவ், del S நெகட்டிவாக இருக்கும்போது del G பாசிட்டிவ். ஸோ இது செகண்ட் அப்சர்வேஷன். இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட் கார்பன் மோனாக்சைடு இஸ் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர். கார்பன் மோனாக்சைடு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் எங்கன்னு சொன்னால் ஹையர் டெம்பரேச்சரில். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 300லேருந்து இங்கே டெம்பரேச்சர் இங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடு என்ன ஆகுது, என்னவா மாறுது, ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இட் இண்டிகேட் கார்பன் மோனாக்சைடு இஸ் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர். இது அப்படியே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபார் தேர்ட் கண்டிஷன் நிக்கல் ப்ளஸ் ஆக்சிஜன் டு கிவ் நிக்கல் ஆக்சைடு. ஸோ மெட்டல் கன்வர்ஷனாக மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இங்கே அப்ராக்சிமேட்டாக வெல்கம் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா -480 வேல்யூ. ஸோ இங்கே அப்ராக்சிமேட்டாக -480 வேல்யூலனா இங்கே கன்வெர்ட் ஆகுது. ஸோ -480 நிக்கல் டு நிக்கல் ஆக்சைடு. நிக்கல் டு நிக்கல் ஆக்சைடுன்றது 480 ஆல்மோஸ்ட் 480ல் இருக்கும். நிக்கல் ப்ளஸ் ஆக்சிஜன் டு கிவ் நிக்கல் ஆக்சைடு. அந்த ஸ்லோப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 480லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. 480லேருந்து 0 கிராஸ் பண்ணுது. 0 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ மாறிடுது, பாசிட்டிவ் வேல்யூ மாறிடுது. அப்போ இந்த ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா del G வேல்யூ நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே நோக்கி போகுது, பாசிட்டிவை நோக்கி போகுது. ஸோ இந்த del G வேல்யூ 0 கிராஸ் பண்ணுற முன்னாடி வரைக்கும் del G வந்து நெகட்டிவாக இருக்கும். 0 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா del G வேல்யூ என்னவா மாறிடும், பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு வில் பி ஸ்டேபிள். இந்த கண்டிஷனில் மெட்டல் ஆக்சைடு ஸ்டேபிள். 0வை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைடு வில் பி அன்ஸ்டேபிள். அப்போ கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் ஹையர் டெம்பரேச்சர் நிக்கல் ஆக்சைடு டீகம்போஸ்டு டு நிக்கல் அண்டு ஆக்சிஜன். நிக்கல் ஆக்சைடு நிக்கலாகவும் ஆக்சிஜனாகவும் decomposition takes place. அப்போ metal oxide is less stable at higher temperature. Carbon monoxide is more stable at higher temperature. For third consideration, nickel oxide decomposition. Nickel oxide decompose ஆயிடுச்சுன்னா nickel plus oxygen. So metal oxide less stable இருக்கு. எங்கன்னு சொன்னீங்கன்னா higher temperatureல. Higher temperature means almost இங்க இந்த 2000 இந்த ரேஞ்சில் வரும். 2200 செல்சியஸ் ரேஞ்சில் வரும். இங்கே 0 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற இந்த வேல்யூ. தென் ஃபோர்த் அப்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா எலிகாம் டயக்ராமில்
சில ஸ்லோப்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக சேஞ்சஸ் ஆகும். மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா சடன் சேஞ்சஸ் தெரியும், கால்சியம் அண்ட் தென் மெர்க்குரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சடன் சேஞ்சஸ். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சப்ஸ்டன்ஸு தன்னோட ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும், ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்கும், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். அப்போ சாலிட்லேருந்து லிக்யூட் ஆகும், லிக்யூட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கோ இல்லை எகெயின் மறுபடியும் சேஞ்ச் ஆகிறதுனால ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்கிறதுனால இந்த கண்டிஷன் இந்த ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா எலிகாம் டயக்ராமில் என்னவா மாறுதுன்னா சடன் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் எலிகாம் டயக்ராமோட அப்சர்வேஷன். இந்த டயக்ராமில் நம்ம என்னென்ன அப்சர்வ் பண்ணுறோம், எகெயின் ஐ ரிப்பீட் இட். மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் டெல்ஜி பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் நெகட்டிவாக இருக்கும் பொழுது கார்பன் மோனாக்சைடு டெல்ஜி வேல்யூ நெகட்டிவாக கிடைக்குது. ஸோ இட் இண்டிகேட் கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள். அண்ட் தென் டீகம்போசிஷன் ஆஃப் நிக்கல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல டீகம்போசிஷன் ஆஃப் நிக்கல் ஆக்சைடு டு நிக்கல் அண்ட் ஆக்சிஜன். ஸோ மெட்டல் ஆக்சைடு இஸ் லெஸ் ஸ்டேபிள் தென் அட் ஹையர் டெம்பரேச்சர். ஹையர் டெம்பரேச்சரில் நிக்கல் ஆக்சைடு லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் தென் சில ரியாக்ஷன்ஸுக்கு சடன் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்குது, ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு, சாலிட்லேருந்து லிக்யூட்லேருந்து கேசியஸ் பார்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் எலிகாம் டயக்ராம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் எலிகாம் டயக்ராம். இல்லை கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஆக்சிஜன் சில்வர் ஆக்சைடு, மெர்க்குரி ஆக்சிஜன் மெர்க்குரிக் ஆக்சைடு. ஸோ சில்வர் ஆக்சிஜன் சில்வர் ஆக்சைடு இந்த மெர்க்குரி ஆக்சைடு இட் இண்டிகேட் வித்தவுட் ரெடியூசிங் ஏஜென்ட் இட் வில் டீகம்போஸ். ரெடியூசிங் ஏஜென்ட்டே இல்லாமல் இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணும்போது ரிடக்ஷன் ரியாக்ஷன் அண்ட் தென் இட் டீகம்போஸ் 600 Kelvin அண்ட் 700 Kelvin. அது செல்சியஸில் கன்வெர்ட் பண்ணும்பொழுது 327 செல்சியஸ் அண்டு 427 செல்சியஸ். இங்கே டயக்ராமில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 327 செல்சியஸ் அண்டு 427 செல்சியஸ் கிடைக்கும். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்டே இல்லாமல் இந்த ரெண்டு ரியேஜென்ட்டை என்ன பண்ணலாம், நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இட் இஸ் மாடரேட் டெம்பரேச்சர்லேயே இது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ சில்வர் ஆக்சைடு அண்ட் மெர்க்குரிக் ஆக்சைடு வந்து இட் இண்டிகேட் அன்ஸ்டேபிள் அட் மாடரேட் டெம்பரேச்சர், மிதமான டெம்பரேச்சர்லேயே அது இதாகிடும் வித்தவுட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் இது ஒன்று. அண்ட் செகண்ட் கண்டிஷன் Al2O3 Al aluminum treated with oxygen to form aluminum trioxide and then iron plus oxygen to form iron oxide. இந்த எலிகாம் டயக்ராமில் அப்பரில் இருக்கிற காம்பவுண்ட் எல்லாமே லோயரில் இருக்க காம்பவுண்டை விட ரெடியூசிங் பவர் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏஎல்ல விட பார்த்தீங்க அப்படின்னா குரோமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, குரோமியத்தோட ரெடியூசிங் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ குரோமியத்தோட ரெடியூசிங் பவர் கம்மியாக இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா Cr2O3 நம்ம என்னவா மாற்றலாம், Cr ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ Cr2O3 Cr ரெடியூஸ் ஆகும். அதுக்கு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Cr2O3 ஆக்சிடேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமில் Cr ப்ளஸ் ஆக்சிஜன் டு ஃபார்ம் Cr ஆக்சைடு குரோமியம் ஆக்சைடு கன்வெர்ட் ஆகும். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு மேலே தான் குரோமியம் இருக்குது. ஸோ அப்போ அலுமினியம் வந்து குரோமியத்தை ரெடியூஸ் பண்ணும், குரோமியத்தோட அலுமினியத்துக்கு ரெடியூசிங் பவர் அதிகம். ஸோ Al2O3 ஸ்டேபிள் தென் Cr2O3. ஸோ அலுமினியத்தை ரெடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இருக்க கால்சியத்தை மெக்னீசியத்தை ரெடியூஸ் பண்ணும், மெக்னீசியம் அலுமினியத்தை ரெடியூஸ் பண்ணும், அலுமினியம் அதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் அலுமினியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இதில் இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் தெர்மிக் ப்ராசஸில் அலுமினியம் குரோமிக் ஆக்சைடு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் 2Al அலுமினியம் கேன் பி கன்வெர்டட் இன்டு குரோமியமாக ரெடியூஸ் பண்ணும். இங்கே Al2O3 இங்கே Al அப்படின்றது ரெடியூசிங் ஏஜென்ட், அலுமினியம் வில் ஆக்ட் அஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ இது செகண்ட் அப்ளிகேஷன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கார்பன் கட்ஸ் மெனி லைன்ஸ். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயக்ராமில் எல்லா மெட்டல் ஃபார்மேஷன்லையும் கார்பன் ஆல்மோஸ்ட் எல்லா லைனையும் கிராஸ் பண்ணியிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம FE எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். FEயை கட் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 Kelvin. கார்பன் கட் மெனி லைனாக இருந்தாலும் 1000 Kelvinல FEயை இந்த கார்பன் வந்து கட் பண்ணுது. ஸோ அது செல்சியஸில் சொல்லும் பொழுது ஆல்மோஸ்ட் 7 to 7 செல்சியஸ். ஸோ கார்பன் ரெண்டு கண்டிஷனை பார்க்குறோம். இங்கே ரெடியூசிங் ஏஜென்ட்டு இங்கே கார்பன் மோனாக்சைடு ரிடக்ஷன் நடக்கும், மேலே இருக்க இந்த கண்டிஷனில் ரிடக்ஷன் நடக்காது. ஏன்னா பிலோ 1000 இதில் நடக்காது, அபோவ் 1000 தான் இந்த கார்பன் மோனாக்சைடு அயனை ரெடியூஸ் பண்ணும். பிலோ 1000 ரெடியூஸ் பண்ணாது. ஏன்னு சொன்னால்
கார்பன் மோனாக்சைடை பிலோ கண்டிஷனில் ரெடியூஸ் பண்ணாததுக்கு நாட் ஃபீஸிபிள், நோ ஃபீஸிபிள், ரிடக்ஷன் நோ ஃபீஸிபிள். எந்த கண்டிஷனில் 1000க்கு கீழே, 1000க்கு மேலே அபவ் 1000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு ரெடியூஸ் பண்ணோம், அது இட் இஸ் ஃபீஸிபிலிட்டி ரியாக்ஷன். 1000க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கண்டிஷன் அபவ் 1000, இது பிலோ 1000. ஸோ இந்த கண்டிஷனில் கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணாதுன்னு சொன்னால் அயனை ரெடியூஸ் பண்ணாது. ஸோ இந்த ரியாக்ஷன் நாட் ஃபீஸிபிள். ஆஃப்டர் அபவ் 1000 கெல்வின் கண்டிப்பாக அது என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். இப்போ இதனுடைய கன்க்ளூஷன் ரியாக்ஷன், இதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அந்த ரியாக்ஷனை இப்போ பார்ப்போம். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்ததில் அபவ் 1000 கெல்வினில் மட்டுமே கார்பன் மோனாக்சைடு வில் ரெடியூசஸ் அயன் ஆக்சைடு. அதுக்கான கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அயன் ஆக்சிஜன் அயன் ஆக்சைடு -350 கிலோஜூல் மோல் யூனிவர்ஸ், கார்பன் ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடு -480 கிலோஜூல் மோல் யூனிவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரிவர்ஸில் எழுதுகிறோம். இது மெட்டல் ஃபார்மேஷன், இது மெட்டல் ஆக்சைடு டீகம்போசிஷன். ஸோ FeO டீகம்போஸ்டு டு அயன் அண்டு ஆக்சிஜன். ஸோ ரிவர்ஸில் எழுதும்போது இந்த மைனஸ் வேல்யூ என்னவா கன்வெர்ட் ஆயிரும், ப்ளஸ் வேல்யூ கன்வெர்ட் ஆயிரும். தென் ஈக்குவேஷன் 2 and 3 கப்பிள் பண்ணுறோம். இப்போ கப்பிள் பண்ணும்போது ஆக்சிஜன் கேன்சல் ஆகிடுது. ஸோ 2FeO + 2C gives 2Fe + 2CO. ஸோ இதனுடைய எனர்ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எனர்ஜி வேல்யூ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது -130 கிலோஜூல் மோல் யூனிவர்ஸ். ஸோ 2 மோலுக்கு -130 கிலோஜூல் மோல் யூனிவர்ஸ்னா ஃபார் 1 மோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -65 கிலோஜூல் மோல் யூனிவர்ஸ். ஸோ அப்போ தேர்ட் பாயிண்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட்ல கார்பன் மோனாக்சைடு அயனை ரெடியூஸ் பண்ணுறது அபவ் 1000 கெல்வினில் மட்டுமே சாத்தியமாகும். அதனால தான் அது 1500 கெல்வினில் இது என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. ஸோ எனர்ஜி வேல்யூ -65 கிலோஜூல் ஃபார் கிலோஜூல் மோல் யூனிவர்ஸ் ஃபார் 1 மோல், 2 மோல்னா 130. ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது லிமிட்டேஷன் ஆஃப் இலிகியம் டயக்ராம். இந்த இலிகியம் டயக்ராம்னால என்ன டிராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸிபிலிட்டி, இந்த ரியாக்ஷனுடைய ஃபீஸிபிலிட்டியை சொல்லியிருக்காங்க, பட் does not tell about the rate of the reaction. ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை பற்றி சொல்லவே இல்லை, அது ஒரு டிராபேக்கு. ஒன்லி ஃபீஸிபிள் எப்படி நடக்குன்னு சொல்லியிருக்காங்க தெர்மோடைனமிக் ரியாக்ஷனில், ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை சொல்லலை. செகண்டு ப்ராடக்ட் ஈக்குவல் டு ரியாக்டன்ட், ப்ராடக்ட் ஈக்குவல் டு ரியாக்டன்ட்னு ஈக்லிபிரியம் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம், பட் எல்லா கண்டிஷன்ஸ்லையும் இது அப்ளை ஆகாது. ஸோ இது ஒரு டிராபேக். ஸோ இது எல்லாமே இலிகியம் டயக்ராம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தெர்மோடைனமிக் பிரின்சிபல் மெட்ராலஜி இந்த கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்ராலஜியை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.